பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிருக்காரு 11/3/2026 ஆயிருக்காரு. குரு பயிற்சி வந்து ஜூன் மாசம் தான் 1ஆம் தேதி ஜூன் பயிற்சி. ஆனா வக்கரம் அம்மா இருக்கிறப்ப சில இடங்கள்ல நல்ல நன்மையை செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து குறைவா இருந்திருக்கும். ஒருவேளை காலதாமதம் ஆயிருக்கலாம். அதுல நன்மை பெறும் ராசிகளும் கூட இந்த வக்கரத்துல வந்து ஒரு சோதனையா இருந்திருக்கும். இப்ப அது ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வக்கர நிவர்த்திங்கிறப்ப அந்த நன்மைகளை கூடுதலா நன்மைகள் நடக்கும். அந்த மாதிரி நன்மை பெறும் ராசிகள் வந்து 12 ராசிகள்லயும் முதன்மையா இருக்கிறது ரிஷபம், அதுக்கப்புறம் சிம்மம், அப்புறம் துலாம் ராசி, அப்புறம் தனுசு ராசி, கும்பம் ராசி. இந்த இந்த ராசிகளுக்கு எல்லாம் வந்து கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம பிரச்சனைகள் இருந்தது, பண பிரச்சனைகள் இருந்தது, தொழில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், எதுவும் ஒண்ணு வராம நமக்காக அந்த குடுக்கல் வாங்கல பிரச்சனை, இது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு. ஒரு இன்கம் சோர்ஸும் சரியாகக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகளும் சரியாகும், திருமணங்கள் கைகூட, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ராசிகளுக்கு எல்லாம் நடக்கும். மற்ற ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவான நன்மைகளை தரக்கூடியதா குரு பகவான் இருப்பாரு. இந்த ராசிகளுக்கு நன்மைகள் அதிகமா நடக்கும். எப்பவுமே குரு வக்ரமா இருக்கிறப்ப அதீத நன்மைகளை வந்து அந்த நல்ல ஸ்தானத்துல இருக்கிறப்ப செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்ப அந்த வக்ர நிவர்த்தி பல யோகங்களை எல்லாம் கொடுக்கும். பணம் பொருளாதாரத்துல உயர்வு கிடைக்கும்.